ரூ. 1,00,00,000 கார்பஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மென்ட் மூலியமா நான் எப்படி ரீச் பண்ணலாம்? மாசம் மாசம் என்னால கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்ப இதில நான் வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ற எஸ்ஐபி ஒவ்வொரு வயசுல 20 டூ 30, 30 டூ 40 வயசுல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ நான் அதனால என்ன பண்ணேன்னா 10, 20, 30 இந்த 3 டெனர்ல ரூ. 1,00,00,000 எவ்வளோ இன்னைக்கு நம்ம எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணா ரீச் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 10 வருஷம் அப்படின்னா 12% ரிட்டர்ன் வரும்போது ரூ. 44,650 நீங்க எஸ்ஐபி மாசம் ஸ்டார்ட் பண்ணணும். 10 வருஷத்துல ரூ. 1,00,00,000 ரீச் பண்ணலாம். 15% ஆனுவல் ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா ரூ. 38,020 நீங்க எஸ்ஐபி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த 10 வருஷம் வரைக்கும் நம்ம கன்டின்யூ பண்ணலாம். இதே 20 வருஷம் டெனர்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 12%ல ரூ. 10,880வும் 15%ல ரூ. 7,540வும் எஸ்ஐபி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த 20 வருஷத்துக்கு நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போது, ரீச் பண்ணும்போது உங்களுக்கு 1 crore கார்பஸ ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே 30 வருஷம்னு வரும்போது 12% ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னா ரூ. 3,250 நீங்க எஸ்ஐபி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். 15% ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ரூ. 1,780 நீங்க எஸ்ஐபி வந்து நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அடுத்த 30 வருஷத்துல உங்களுக்கு வந்து கார்பஸ் 1 crore ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. இது என்னென்ன டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க், அது செலக்ட் பண்ணக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ், மார்க்கெட் கண்டிஷன் இது எல்லாமே இந்த டார்கெட்ட ரீச் பண்றதுக்கான ஃபேக்டர்ஸா நம்ம பார்க்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.